வெல்கம் டு சாய் டீம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த தடவை அல்லமின் ஸ்கூலில் வந்து நம்ம கும்பகோணத்தில் அல்லமின் ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ நான், மித்ரா, அம்மா, அப்பா நாங்கள் 4 பேரும் அந்த எக்ஸிபிஷனுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ரா மேடம் என்ன பண்ணுறீங்க? ஃபோன் பார்க்குறேன். ஃபோனில் என்ன பார்க்குறீங்க? ஷார்ட்ஸ் மட்டும்தான் மித்ராவுக்கு, வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம கூட இந்த எக்ஸிபிஷனுக்கு நம்மளோட குட்டி தம்பியும் வயிற்றுக்குள்ளேருந்து வராங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டம் அவ்வளவா இல்லைல்லப்பா, அவ்வளவா இல்லை, கூட்டமே இல்லை. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க, எல்லாம் வராங்க. எல்லாம் மித்ரா மா, மித்ரா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஸ்மெல்லாம் கொஞ்சம் என்ன வந்த உடனே ஏதோ புகையாக வருது. அங்கே ஏதோ இருக்கு. வாங்க உள்ளே போகலாம். ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, ஒரே சத்தமாக இருக்குது, என்னன்னு தெரில. அது என்ன சொல்லுவாங்க, மிஷின், இந்த எல்லா ரைடோட மிஷின் இருக்கும்ல, இன்ஜின் மிஷின் மாதிரி. அது வா, என்ன பண்ணுற? இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, அந்த ஜெயிண்ட் வீல் தெரியுது. அது அவ்வளோ ஜெயிண்ட் வீலாலாம் இல்லை, குட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு காட்டுறேன். என்ன நல்லா இருக்கு. அப்பா மகன், அம்மா பொண்ணு உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள். அம்மா எந்த ரைடுக்கும் வரமாட்டாங்க, அப்பாவை தான் கூட்டிகிட்டு ரைடு எல்லாத்துக்கும் போகணும். பார்ப்போம். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே என்னென்னா நல்லா இருக்குது, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உள்ளே போகிறோம். அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உண்டு. நாங்கள் இந்த பக்கமாகவே வந்துட்டோம். அது வந்து ஸ்கூல் வாசல். இது வந்து பேக் சைடு வந்து தோண்டி விட்டுருக்காங்க. இந்த இடம்லாம் நல்லா கூட்டிகிட்டு சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், ஜெயின் வீலில் போய் எல்லோரும் கத்துறாங்க. காதில் கேட்குதான்னு தெரியல, மியூசிக் ஓடுது அங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லோரும் கத்த சத்தம் போக போக கொஞ்சம் உள்ளே போக போக எல்லா கத்த சத்தமும் கேட்குதுல்லம்மா. ஏன்ப்பா அப்படி பயமுறுத்துற? பாப்பா நான் சாஞ்ச மாதிரி பயமுறுத்துறாங்க. அந்த பக்கம் அப்படிதான் இருக்கும். அதில் நாங்கள் போவோம். ஐயோ அப்பா பயமுறுத்தாதப்பா. இங்கே பாருங்க, ராட்டில் சாஞ்ச மாதிரி இருக்குங்கிறாங்க. இல்லை எல்லாம் எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே தெரியல, எல்லாம் பொய் சொல்கிறாங்க. பயம் ஊறுறதுக்கு தானே. அந்த பக்கமும் திறந்து விட்டுருக்காங்க. இது மெயின் ரோட்டில் என்ட்ரன்ஸு. இங்கே வரவங்க இங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வழியாக தான் வருவோம். பாருங்கள், என்ட்ரன்ஸு ஒரு நபருக்கு 80 ரூபா. பாருங்கள் உள்ள பர்ஃபெக்ட். வீடியோ எடுக்கிறது உன் வேலை. ட்ரெஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவா கூட்டம் இல்லை வெளியில். உள்ளே போனால் தான் தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. போன தடவை தாஜ்மஹால் எக்ஸிபிஷனுக்கு நல்ல நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம்.
போகலாம். ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க, அதில் தான் போயிட்டுருக்கோம். செம்மையான ஏற்றம்ல. போ. வரும்போது எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான வீடு. ஆமாம். இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க நடந்து போகிற மாதிரி. நம்மளை மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேவரட்டாக உள்ளவங்கெல்லாம் இங்கே நடந்து போகிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டோம்னா வியூஸ் நல்லா வரும். நல்லா வரும். நல்லா வரும் பிரிச்சுக்கிட்டு. இங்கே பாருங்க பல்ப் செட்டப்லாம் அழகாக இருக்குல்ல. ஸ்டெப்ஸ் வருது. ஏய் இங்கே பாருங்க அழகாக இருக்குது ஒரு ஸ்டெப்ஸு, செம்மையாக இருக்குது. இந்த ஸ்னோலேண்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது பாருங்க. பாருங்க ஏதோ சத்தம்லாம் வருது, ஏதோ மியூசியம் ஸ்னோலேண்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. என்னது இது? இங்கே வந்து காட்டன் வச்சு ஒரு ட்ரீ செஞ்சுருக்காங்க. இங்கெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. நடுவில் பான் செட்டப்பு. இங்கே பாருங்க ஏதோ ரூம் மாதிரிலாம் இருக்குங்க. ஐஸ் கட்டியா? ஏன் ஐஸ் கட்டி? ஓ மிஷின்ல இருந்து ஐஸ் கட்டி வருது. பயமா இருக்கு. இருங்க இங்கே பாரு இங்கே காட்டேன். அங்கே போய் நில்லுங்கடி, சட்டக்குள்ளலாம் படாதீங்க, அப்படியே நில்லு. இங்கே அழகா அப்படியே தண்ணிலாம் ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த வியூவும். வாட்டர் ஃபால் செட்டப் கொடுத்துருக்காங்கல்ல. என்னது குளிர்தா? காற்று வருதா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சும்மா போட்டோஸ் எடுங்க.
ஆமாம் இங்கே நில்லு தர்ஷி போ நீங்களும் போ அங்கே நிற்க உட்கார முடியுமான்னு பாரு அப்படியே நில்லு அப்படியே நில்லு 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 நல்லா இந்த இடத்துல நில்லுங்க இல்லைண்ணா ரெண்டுத்தையும் கவர் பண்ண மாதிரி எடுங்க தள்ளி நில்லுடி அப்படியே நில்லு இதோட இந்த என்ட்ரன்ஸ் முடியுது என்னது எல்லாம் இவ்வளோ ஹாட்டாக ஆமாம் உள்ள நல்லா சில்லுன்னு இருந்தது மாமா அங்கே வருமா இங்கே வந்து பஞ்சம் காய் போட்டுட்ருக்காங்க ரொம்ப வந்து இங்கே இன்னும் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் ஷாப்பு வீட்டுக்கு தேவையான கவர்மெண்ட் ஸ்கூல் வராது அப்புறம் இங்கே வந்து இந்த பெட்ஷீட்டு அந்த இதெல்லாம் 100 ரூபா ஸ்வீட் கார்ன் 40 rupees வரப்ப நான் தின்பேன் வர்றப்ப சாப்பிடுவேன் தர்ஷினிக்கு ஸ்வீட் கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்போது இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் ஜாமான்லாம் இருக்கும்ல அந்த இது பக்கடா ரொம்ப கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் அட்மிஷன்லாம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் நீங்க பரமாமா குட்டியாக இருக்கு தம்பிகளுக்குலாம் இல்லையா இருக்கு தம்பி தான் அதே மாதிரி ஆக்சசரிஸ் இங்க ஒரு குட்டி மினி ஸ்நாக் ஷாப் ஷாப் பேக்ஸு அழகழகா இருக்கு முன்னாடி கீழே பார்த்துவாங்க அழகாக இருக்கு 100 rupees இது 20 rupees என்னது இது வடவம் வத்தல் இதெல்லாம் இங்கே 90s கிட்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் இந்த ஃபுல்லாகவே ஏதாவது பொருட்காட்சி கண்காட்சினாலே தானே ஆமாம் இத்தனை விளாண்டுட்டு போயிட்டுருக்கா அழகா நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி செப்பல் கடை 150 ரேஞ்சு 200 ரேஞ்சஸ் ரூபா கடை கோபி மஞ்சூரியன் சார் நிறைய ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்க டாய்ஸ் ஷாப்லாம் ஒரே டாய் ஷாப்பாக தான் இருக்குது அவ்வளோதான் இது இந்த குட்டி ஷாப்போட இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த ஷாப் இருக்குது. இங்கே பாருங்க கார் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ போகாதீங்க, கொஞ்சம் உள்ளே ஏன் போங்களேன். வந்த உடனே இந்த மித்ராவுக்கு இந்த கப்பு இது எங்கேப்பா இருக்குது, எனக்கு கப்பு தான் போகணும். இல்லை ஒன்றுமே இல்லை.
இந்த ஒரு மம்மியை கூட்டு போகணும்னு நினைச்சேன், தப்பிச்சுட்டாங்க. ஒரு ஆளுக்கு 80 ரூபாயா கப் ரைடுக்கு. ட்ரெயின் இருக்கு. மித்ரா பயப்பில்லை இப்படி கத்துறாங்க.
இதில் போறியா? அவ்வளவா ஒன்றும் பயம் இல்லை, ஆனால் பயமாக இருக்கு. ஜெயிண்ட் வீல்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்கு. என்ன போதோ ட்ரெயின் போகிறோம். ட்ரெயின் ட்ரெயின் போகிறோமே. இது எவ்வளோ டிக்கெட்டு? ட்ரெயின் நீங்க போலையா? வெயிட் பண்ணி போ. இரு இப்படியே தானே போகுங்க. பழத்துக்கு இங்கே வாங்கணும்னு நினைக்கிறேன். பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி டோக்கன் வாங்கணுங்க. இங்கே எவ்வளோ? ஒரு அப்பளம். ஒரு பஜ்ஜி எவ்வளோ? அப்பெல்லாம் வாங்கிட்டோமே. ஒரு நல்ல கிளீனான இடமா அதுதான் இது. அது பொறிக்காத பாதாங்கீரு. பாதாங்கீர் வாங்கிடுமா பேசாம? அப்போ ரோலு ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி தர மாட்டியா? வாங்கி தருவல. அண்டாவாக வச்சுருக்காங்க ரோஸ் மில்க் பாதாங்கீர்லாம். ஊற்றுறாங்க நம்மளுக்கு தான் ஊற்றுறாங்க. பெரிய கப்பாக தான் இருக்குது, நல்லா அதிகமாக தான் தராங்க. ஒரு ரோஸ் மில்க் எவ்வளோ?
ஒரு ரோஸ் மில்க் வந்து 40 ருபீஸ், 40 ரூபாய். எனக்கு அப்பெல்லாம் 40 ருபீஸா? இது 60 ருபீஸ், இது 40 ருபீஸ். இது எவ்வளோ? 40யா? ரோஸ் மில்க் 40 ருபீஸ். எல்லாம் கத்திட்டு கிடக்குங்க. அப்பளம் தின்ன போஸ் கொடு. மித்ராவும் அப்பாவும் எங்கேயோ போகிறாங்க. ஓ, இந்த ஜம்பிங் சொல்கிறான்னு பார்த்தா அந்த ஜம்பிங் சொல்லிகிட்டு இருக்கா. அதில் ஒன்றுமே இல்லை, அதில் போய் என்ன விளாட்றான்னு தெரியல எனக்கு. பாருங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க யாரோ. இங்கே பாருங்கள், இந்த ஜம்பிங் மேடம் டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு 60 ரூபா. இந்த இதுக்கு வந்து 60 ரூபா. முன்னாடி எக்ஸிபிஷனில் 50 ரூபா சொன்னாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து 60 ரூபா. மேடம் மட்டும்தான் போகிறாங்க அதில். ஏன் இருக்கிறா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு வரேன், பார்த்துக்க மித்ராவை. இந்தா வீடியோ எடு. இந்த சைடு வா மித்ரா. குழந்தை சார் குழந்தை பிடிங்க சார். சின்ன பாட்டா பெரிய பாட்டா? சின்னதுதான். சக்தி மித்ரா வந்து இதில் போகல, நானும் இதில் போகல. ஆனால் இது ரைடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் தண்ணியில் வந்து சுத்த முடியாது, அதான் கஷ்டம்.
இது சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்பாவும் அம்மாவும் போன் தான் சொன்னாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது ஒன்று இருக்குது. மித்ராவும் அப்பாவும் ஏதோ ஒரு ரைடு போயிருக்காங்க. என்ன ரைடு? கரும்பு சாரெலாம் இப்போ 3D ஷோ பார்க்க போகிறோம். 3D ஷோ பார்க்க போகிறோமா? எல்லாரும் போங்க வா. குட்டி கேளுங்க. டெவில் ஹவுஸ் போகுமா? டெவில் ஹவுஸ் எவ்வளோ கேளு? டெவில் ஹவுஸ் இல்லைன்னா அது அது கூட பயமா இருக்கு. போயிட்டு வரலாம் 3D. வா போவோம். இங்கே இருக்கு பாரு டிக்கெட், வா. நல்லா இருக்கும், வா. நாங்கள் வந்து 3D ஷோ போக போகிறோம். டெவில் ஷோ வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுனா 50 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ். உட்காந்து பார்க்குற மாதிரி தானே ஆடுவோம். இரு எந்த இது போலன்றீங்க? ஜெயிண்ட் வீல் சங்கு சக்கரம் பயமா இருக்கும். மித்ரா நீ ஃபேவரட். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது, ஒர்த் தான். ஆனால் இந்த ட்ரெயின்லாம் 80 ரூபா கொஞ்சம் காசு கூட மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே நிறைய 80 ரூபா தான். எல்லாமே 80 ரூபா தான், எல்லாமே 80 ரூபா தான். ஆனால் இந்த ட்ரெயின் மட்டும் 80 ரூபா கொடுத்துக்கு ஏதோ காசு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன வாங்க போகிறீங்க? ஏதாவது வாங்குறதுக்கு நிற்கிதுங்க. என்ன வாங்கணும் நீ? விளையாட்டு ஜாமான் இத்தனை போய் எதை கேட்க போகுது. வாங்க வாடா. அது வெறும் பந்து. யார் சுற்றிட்டு இருக்கா மேலே? அந்த கடவுள் என்னன்னு வாங்கிக்கணும். கிளாஸ் ஐட்டம்ஸு, பீங்கானில் ஃப்ளவர் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இந்த இருக்கு பாரு. வாட்டர் பாட்டில்ஸ் பிளேட்ஸு சூப்பராக இருக்குது எல்லாமே. இந்த பிளேட் அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பவுச்சு, பவுச்சஸ், காயின்ஸ்.
என்ன அவ்வளோதானா அந்த சைடு டாய்லாம் இருக்கு. காயின்ஸும் இருக்கு. கவுச்சஸும் போ. ஸ்பூன்ஸ் இது அழகா இருக்கு பாரு. கொஞ்சம் வழி விட்டு பாருங்க. பீங்காவா சோப்பு. அது சோப்புப்பா. பாக்ஸ் எத்தனை வாங்குவேன்? இங்கே பாரு. ம் தானே தானே காட்டு. தண்ணி ரேட் ஆயிட்டா அமித்ரா. தண்ணி குடி. என்ன வாங்கணும்னு தெரியல. எப்படியாச்சும் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சா வாங்கிட்டேன். நான் காமிக்கிறேன் வீட்டுக்கு போய். என்ன நான் வீட்டில் போய் காமிக்கிறேன். சரி. நாங்களே கம்பெனி தயார் பண்ணுறோம். நல்லா இப்போ தாண்டா குடிச்சிட்டு போனேன். நீங்கள் வேணான்ட்டீங்க, நான் குடிச்சிட்டேன். ஸ்வீட் கார்ன் 40 rupees. சுட சுட சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மசாலா போட்டா நார்மலாக ஸ்வீட் கார்ன். ₹40. இங்கே காட்டு, இங்கே பேர் நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த எக்ஸிபிஷன் முடியறதுக்குள்ள ஒரு வந்து விசிட் பண்ணிடுவேன். இங்கே அந்த ரைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு பெரிய கடை வச்சுருந்தாங்க. அதில் எல்லா பொருட்களும் அவைலபிள். க்ளே, கிளிப்பு, அது இது ஸ்டேஷ்னரி எல்லாமே, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. ஸோ நாங்கள் அதே என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். நல்லா சின்ன சில்லுன்னு காட்டும். இங்கே கொஞ்சம் நேரம் வழி இது ஆறி போயிடும். முடியெல்லாம் பறக்குது. நடக்குது வேற. இங்கே நின்றுக்கிறேன், குளிருது. எனக்கு வேர்க்குதாங்க. நின்னா டிராஃபி போட்டிருக்காங்க. அப்பா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடாது. ஓகே, அது பழகிடுச்சுன்னு வச்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.